ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இது ரொம்ப நல்ல ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. கீ ரைஸ்க்கு சாப்பிட்லாம், ஒயிட் ரைஸ்க்கு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கெலாம் சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா மறுபடியும் இதே போல் செய்வீங்க. வாங்க இந்த டேஸ்டியான மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு குக்கரில் முதல்ல மட்டன் வேக வச்சுக்கலாம். 1 கிலோ மட்டன் போட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் மட்டன் வேகிற அளவுக்கு. அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு விட்டுட்டு 4லேருந்து 5 விசில் விட்டுக்கோங்க. மட்டன் ஒரு பக்கம் வேகிடும். அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானது 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி, நல்ல கமகமன் வாசனையாக இருக்கும். 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டை போட்டுக்கலாம். இது கூடவே 10 முந்திரி போட்டுக்கோங்க, இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து பெரிய வெங்காயம், பொடியை நறுக்கின 1 வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் பழுத்த தக்காளி 2 தக்காளி, அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காவோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே மறுபடியும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் சக்தி வெறுமிளகாய் தூள் போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டு மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம். அவ்வளோதான். மசாலா வாசனைலாம் போனதும் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் சோம்பு, 2 பிரியாணி இலை போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கினா 10 சின்ன வெங்காயம், அரை பெரிய வெங்காயம் போட்டுட்டு நல்லா கோல்டன் கலரில் ஆற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலரில் ஆனதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வைக்கும்போது 1 டீஸ்பூனும், மசாலா அரைக்கும்போது 1 டீஸ்பூன், இப்போ ஒரு அரை டீஸ்பூன், மொத்தம் 1 கிலோவுக்கு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி பச்சை வாசனை போனது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், மட்டன் நல்லா சூப்பராக வெந்திருக்குது. 4 விசில் போட்டு நல்லா வெந்திருக்கு. மட்டன் வேகலைன்னா மறுபடியும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மட்டன்லேயே நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் போட்டுக்கோங்க. மசாலாவை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி போட்டு மட்டன் குழம்பு பண்ணும்போது நல்லா கம்மன்னு நல்லா சூப்பராக வாசனையாக இருக்குங்க. ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் குழம்புக்கு ஏற்ற தண்ணி ஊற்றிக்கோங்க. திக்காக வேணும்னா திக்காக வச்சுக்கோங்க. தண்ணியாக வேணால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு பத்தலை, நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். காரம் உப்பு எதுவும் இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. நல்லா மசாலா வாசனை போய் குழம்பு கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்ல சூப்பராக கமன்ட்டு மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கோங்க. நல்லா கமன் வாசனையாக இருக்கும். அவ்வளோதாங்க. வாங்க இந்த டேஸ்டியான மட்டன் குழம்பை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், கமன்ட்டு மட்டன் குழம்பு ரெடி. சூப்பராக இருக்குங்க. ரைஸ்க்கும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு, ரொட்டி, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ஒரு குழம்பு காலையில் வச்சுட்டிங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக டிஃபனுக்கு ரைஸ்க்கெலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கீ ரைஸ்க்கு இன்னும் ரொம்பவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.